Next topic பார்த்தீங்கன்னா regulation of gene expression. We have previously established how DNA is organized into genes, how genes store genetic information, and how this information is expressed. We now consider the most fundamental issues in molecular genetics. How is genetic expression regulated? இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா evidence in support of the idea that genes can be turned on and off very convincing. The regulation of gene expression has been extensively studied in prokaryotes. அதாவது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜீன் எக்ஸ்பிரஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரோகாரியட்டுகள், அதுவும் மெயினாக ஈகோலையில் பற்றி நம்ம தெளிவாக ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் extensively studies in prokaryote, especially in E. coli, gene expression can be controlled or regulated at transcriptional or post-transcriptional or translational level. சரியா? இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்லேஷனில் அந்த ஜீன் எக்ஸ்பிரஷனில் வந்து எப்படி கட்டுப்படுத்துறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ரெகுலேட் பண்ணுறது, டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஆர் போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் டிரான்ஸ்லேஷன் லெவல், இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க. We are going to discuss the regulation of gene expression. நம்ம வந்து அந்த ஜீன் எக்ஸ்பிரஷனை பற்றி நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். Usually small extracellular or intracellular metabolites trigger initiation or inhibition of gene expression. அதாவது பொதுவாகவே ஜீன் எக்ஸ்பிரஷனை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா intracellular, usually small extracellular, intracellular metabolic trigger initiation or inhibition of gene expression. The clusters of genes with related functions are called, அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா operons அப்படின்னு நம்ம சொல்கிறோம். operons அப்படின்றது என்ன? இது ஒரு டெஃபினிஷன். The cluster of gene with related functions are called operons. அதுதான் வந்து operons அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அதாவது என்ன ஓப்ரான்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த மரபணு கூட்டத்துக்கு தேவையான அந்த வேலைகளை செய்யக்கூடிய அந்த செல்களை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓப்ரான்ஸ். தே யூஸ்வலி டிரான்ஸ்கிரைப் சிங்கிள் எம்ஆர்என்ஏ மாலிகூல். இதை தான் வந்து நம்ம சிங்கிள் எம்ஆர்என்ஏ மாலிகூல். இன் ஈகோலை நியர்லி 260 genes ஆர் grouped into 75 different ஓப்ரான்ஸ். இது எல்லாமே இதில் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பாக்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் many antibiotics do not allow the pathogenic bacteria to flourish in animal host because they inhibit one or other stage of bacterial protein synthesis. அதாவது இதில் பாக்டீரியாவை வந்து இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு சரியா பெரும்பாலான எதிர்ப்பொருள்கள் வந்து அனுமதிக்காது. அதனால் பாக்டீரியாவோட அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸை வந்து ஏதாவது ஒரு நிலையில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா தடுத்துரும். சரியா? அந்த between the amino acyl tRNA, the antibiotic tetracycline inhibit the binding between the amino acyl tRNA and mRNA. Neomycin inhibits the interactions between tRNA and mRNA. tRNA and mRNA. அதாவது டிஆர்என்ஏ அண்ட் எம்ஆர்என்ஏக்கு இடையில் வந்து நியோமைசின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தடுக்குது. சரியா? இன்ஹிபிட் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த எரித்ரோமைசின் இன்ஹிபிட் த டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் எம்ஆர்என்ஏ. எரித்ரோமைசின் வந்து இன்ஹிபிட் பண்ணுது டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் எம்ஆர்என்ஏ அலாங் த ரிபோசோம்ஸ். ரிபோசோம்ஸில் வந்து என்ன பண்ணுதுன்னா இன்ஹிபிட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெப்டோமைசின் இன்ஹிபிட் த இனிஷியேஷன் ஆஃப் translation and causes the misreading. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து chloromphenical inhibits the peptide transferase and formation of peptide bonds. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசினும் அந்த டிரான்ஸ்லேஷனோட இனிஷியேஷன் ஸ்டேஜுக்கு வந்து உட்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளோரம்ஃபெனிகால் பெப்டைட் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் வந்து பெப்டைல் பைண்ட் வந்து உருவாகிறதுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த பெப்டைட் பாண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அதுக்காக இது வந்து இந்த என்சைம் வந்து என்ன ஆகுதுன்னா இன்ஹிபிட் பண்ணுது. சரியா? எதெல்லாம் இன்ஹிபிட் பண்ணுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஓப்ரான். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஓப்ரான் தான் அதுக்கு அடுத்தது. Each operon is a unit of gene expression and regulation and consists of one or more structural genes and an adjacent operator gene that controls the transcriptional activity of the structural gene. அதாவது ஒவ்வொரு ஓப்ரான்லேயும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜீன் எக்ஸ்பிரஷனோட அந்த மாற்றத்தை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓப்ரான் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ஒவ்வொரு ஓப்ரானோட அமைப்பும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஜீனோட அந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் அண்ட் த அட்ஜசன்ட் ஓப்ரான் ஜீன் த கண்ட்ரோல் த டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஸ்ட்ரக்சரல் ஜீன். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்ட்ரக்சரல் ஜீன் கோட்ஸ் ஃபார் ப்ரோட்டீன்ஸ். ஸ்ட்ரக்சரல் ஜீன் கோட்ஸ் ஃபார் ப்ரோட்டீன்ஸ், அதாவது அந்த செல்லுக்கு தேவையான புரதங்களை அந்த ரிபோசோம் ஆர்என்ஏ, கடத்த ஆர்என்ஏ இதெல்லாமே அதுக்கு வந்து ஒரு குறியீடாக செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன் கோட்ஸ் ஃபார் ப்ரோட்டீன்ஸ் ஆர்ஆர்என்ஏ அண்ட் டிஆர்என்ஏ ரெக்யூர்ட் பை த செல். அதுக்கப்புறம் ப்ரமோட்டர்ஸ் ஆர் த சிக்னல் சீக்வன்சஸ் இன் டிஎன்ஏ தட் இனிஷியேட் ஆர்என்ஏ சிந்தசிஸ். RNA synthesis. RNA polymerase binds to promoter primer to the initiation of transcription. RNA உற்பத்தியோட தொடங்கி வைக்கும்போது அந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய அந்த வரிசைகள் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஊக்குவிப்பான அந்த இடத்துல செயல்படுது. RNA பாலிமரேஸோட ஒன்றா இணையுது. சரியா? அதுக்கு அடுத்தது ஆப்ரேட்டர் ஆர் present between the promoters, the structural genes, the repressor protein binds to the operator region of the ஓப்ரான். ஆப்ரேட்டர் ரீஜியன் ஆஃப் த ஓப்ரான். அதே மாதிரி அந்த ஜீனுக்கும் அந்த ஆப்ரேட்டர் ப்ரெசன்ட் பிட்வீன் த ப்ரொமோட்டார் அண்டு ஸ்ட்ரக்சரல் ஜீன்களுக்கு இடையில அந்த ஓப்ரான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட என்ன போய் ஒன்றா இணையுது அப்படின்னா அந்த ப்ரோட்டீன் பைண்ட்ஸ் டு ஆப்ரேட்டர் ரீஜியன் ஆஃப் த ஓப்ரான். ப்ரோட்டீன் போய் அங்கே பைண்ட் ஆகுது. அதுக்கு அடுத்தது லேக் ஓப்ரான். லேக் அப்படின்னாவே என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாக்டோஸ். சரியா? லேக்னாவே என்னது? லாக்டோஸ். த மெட்டபாலிசம் ஆஃப் த லாக்டோஸ் இன் ஈகோலை ரெக்யூஸ் 3 என்சைம்ஸ். என்னென்ன 3 என்சைம்ஸ் அப்படின்னா பெர்மியேஸு, பீட்டா கேலக்டோசிடேஸ், அதை வந்து பீட்டா கால் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் டிரான்ஸ் அசிட்டலேஸ். இந்த மாதிரி 3 என்சைம்ஸ் இருக்குது. சரியா? The enzyme permease is needed for entry of lactose into the cell. Beta galactosidase brings about the hydrolysis of lactose to glucose and galactose, while trans-acetylase transfers acetyl group from acetyl CoA to beta galactosidase. அதாவது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான என்சைம்ஸ் எல்லாம் இருக்குது. லாக்டோஸ் உள்ள நுழையிறதுக்கு அந்த ஃபெர்மியேஸும் லாக்டோஸை வந்து குளுக்கோஸ் மற்றும் கேலக்டோஸாக ஹைட்ரோலைஸ் மெத்தடில் பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படின்ற என்சைம் அசிட்டைல் கோயிலிருந்து பீட்டா கேலக்டோசிடேஸுக்கு அசிட்டைல் குரூப்பை வந்து என்ன பண்ணுதுன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதை தான் வந்து டிரான்ஸ் அசிட்டலேஸ் நொதி வந்து அதுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால அந்த இடத்துல ஒரு என்சைம் தேவைப்படுது. அதை தான் வந்து டிரான்ஸ் அசிட்டலேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அதான் இங்கே கொடுத்துருக்கேன். டிரான்ஸ் அசிட்டலேஸ் ட்ரான்ஸ்ஃபர் அசிட்டைல் குரூப் ஃப்ரம் அசிட்டைல் கோஏ டு பீட்டா கேலக்டோசிடேஸ். அதுக்கப்புறம் த லேக் ஓப்ரான் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ரெகுலேட்டர் ஜீன். ஜீன் ரெஃபர்ஸ் டு இன்ஹிபிட்டர். இப்போ ஜீனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இன்ஹிபிட்டார் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ ஐங்கிறது ஜீன் ரெஃபர்ஸ் டு இன்ஹிபிட்டார். அப்போ இது வந்து ஒரு தடையாக இருக்கிறத குறிக்கிறது தான் இன்ஹிபிட்டார்னு சொல்லுவோம். ப்ரொமோட்டார் சைட்டுங்கிறது பி சைட்டு அண்ட் ஆப்ரேட்டர் சைட் அப்படிங்கிறது ஓ சைட். அதான் சிம்பிள். அதுக்கப்புறம் பிசைட்ஸ் தீஸ் இட் ஹேஸ் 3 ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் நேம்லி லேக் இசட் ஒய் அண்ட் லேக் ஏ. அப்போ லேக் இசட்டு ஒய் அண்ட் லேக் ஏ. அப்போ லேக் இசட் ஜீன் கோட்ஸ் ஃபார் பீட்டா கேலக்டோசிடேஸ். ஓகேவா? அந்த லேக் இசட் ஜீன் கோட்ஸ். அப்போ லேக் இசட் ஜீன் சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த லேக் இசட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜீன் கோட்ஸ் ஃபார் பீட்டா கேலக்டோசிடேஸ். லேக் ஒய் ஜீன்ஸ் கோட் ஃபார் பெர்மியேஸ். ஒவ்வொரு கோடை வந்து பேஸ் பண்ணியிருக்கு. சரியா? அண்டு லேக் ஏ ஜீன் கோட்ஸ் ஃபார் டிரான்ஸ் அசிட்டலேஸ். சரியா? இது வந்து டிரான்ஸ் அசிட்டலேஸ். அதுக்கப்புறம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஓப்ரானோட மாடல். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ஆர்என்ஏ பாலிமரேஸ். இதில் வந்து ஒன்றா என்ன பண்ணல அப்படின்னா
பைண்ட் ஆகலை. unable to bind to promoter. சரியா, unable to bind to promoter. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெப்ரஸர் mRNA, இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் ரெப்ரஸர் mRNA. இது வந்து ரெப்ரஸர். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்னோம் இல்லையா, பி சைட், ஓ சைட், இசட்டு, ஒய்இஏ சொன்னோம் இல்லையா. லேக் ஏ, லேக் இசட்டு, லேக் ஒய்இ. இது வந்து இன் பேஸ் ஆஃப் இன்டியூசர். சரியா, இது வந்து தூண்டுதல் இல்லாத ஒரு நிலை. சரியா, ரெப்ரஸர் பைண்ட்ஸ் டு ஆப்ரேட்டர் ரீஜியன், ப்ரிவென்ட்ஸ் ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஃப்ரம் டிரான்ஸ்கிரைபிங் த ஓப்ரான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பகுதியில் வந்து ஓவோட ஒன்றா, ஓப்ரானில் வந்து ஒன்றா இணைஞ்சு பாலிமரேஸ் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா டிரான்ஸ்கிரைபிங் த ஓப்ரான். அதுக்கப்புறம் ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் டு ப்ரமோட்டார். அப்போ இது ப்ரமோட்டாரு, பி சைட்டு. சரியா, இதில் வந்து ரெப்ரஸார் mRNA. அந்த ரெப்ரஸார் mRNAல ஒரு இன்டியூசர் ஒன்று ஃபார்ம் ஆகுது, எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, அது வந்து இன்ஆக்டிவ் ரெப்ரஸார் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் லேக் mRNA. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பீட்டா கேலக்டோசிடேஸு, பெர்மியேஸு, டிரான்ஸ் அசிட்டைலேஸ் அப்படின்ற 3 என்சைம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷனும் இங்கே வந்து நடக்கும். இதான் வந்து லேக்கோப்ரானோட டயக்ராமு. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாக்கோப் அண்ட் மோனாட் ப்ரொப்போஸ்ட் த கிளாசிக்கல் மாடல் of Lacopran to explain the gene expression and regulation in E. coli. அதாவது ஜாக்கோப் அண்ட் மொனாட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மரபணு வெளிப்பாட்டையும் அது வந்து எப்படி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்றத வந்து ஈகோலையை வச்சு தான், லேக்கோப்ரான் மாதிரியை வச்சு தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இன் லேக்கோப்ரான் பாலிசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன் இஸ் ரெகுலேட்டட் பை எ காமன் ப்ரமோட்டார் அண்ட் ரெகுலேட்டரி ஜீன். காமன் ப்ரமோட்டார் அண்ட் ரெகுலேட்டரி. லேக்கோப்ரானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிசிஸ்ட்ரானிக்கோட ஸ்ட்ரக்சர் வந்து அந்த மரபணுவோட எப்படி வந்து உருவாகுது அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. when the cell using the normal energy source as the glucose, the I gene transcribes the repressor mRNA and after its translations the repressor protein is produced. அப்போ அந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெப்ரஸார் ப்ரோட்டீன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உற்பத்தி ஆகுது. அதை நம்ம சொன்னோம் இல்லையா, ரெப்ரஸார் ப்ரோட்டீன் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா. அதுக்கு அடுத்தது பீட்டா கேலக்டோசிடேஸ் ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இட் பைண்ட்ஸ் ஆப்ரேட்டர் ரீஜியன் ஆஃப் ஓப்ரான் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் த டிரான்ஸ்லேஷனை ப்ரிவென்ட் பண்ணும். அப்புறம் ஆஸ் அ ரிசல்ட் த பீட்டா கேலக்டோசிடேஸ் நாட் ப்ரொடியூஸ்ட். அப்போ அந்த இடத்துல பீட்டா கேலக்டோசிடேஸ் வந்து ஏன்னா இந்த இடத்துல ப்ரிவென்ட் பண்ணுது. எதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னா it binds the operator region of the operon and the prevent translation. As a result, beta galactosidase is not produced. In the absence of preferred carbon source such as glucose, lactose is available energy source for the bacteria. Then lactose enters the cell as a result of permease enzymes. As a result of permease enzyme. அதாவது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குளுக்கோஸ் இல்லாத நிலையில் இந்த லாக்டோஸ் வந்து கிடைக்கும்போது அந்த லாக்டோஸ் வந்து பெர்மியஸ் நொதியின் மூலமாக பாக்டீரியா செல்லுக்குள்ளே போய் ஈஸியாக நுழைஞ்சிருது. சரியா, ஈஸியாக நுழைஞ்சதுக்கப்புறமா the bacteria, then the lactose enters the results of permease enzyme. Lactose acts as an inducer and interacts with the repress to inactive it. கடைசியாக சொல்லியிருக்காங்க இல்லையா, பாக்டீரியா செல்லுக்குள்ளே போய் ஈஸியாக நுழைஞ்சிரும். அப்போ அந்த இடத்துல வந்து லாக்டோஸ் வந்து ஒரு இன்டியூசராக செயல்படும், ஒரு தூண்டுதலாக அந்த இடத்துல வந்து செயல்படுது. இந்த லாக்டோஸ் ஆக்ட் அஸ் இன்டியூசர் அண்ட் இன்ட்ராக்ட் வித் த ரெப்ரஸார் டு இன்ஆக்டிவேட். அதுக்கப்புறம் இந்த ரெப்ரஸார் ப்ரோட்டீன், the repressor protein binds to the operator of the operon. இது வந்து ஆப்ரேட்டரில் போயிட்டு ஓப்ரானில் போய் பைண்ட்ஸ் ஆகுது. இந்த repressor protein binds to the operator of the operon, prevents RNA polymerase from transcribing the operon. RNA polymerase வந்து தடுக்கிறதன் மூலமாக அதில் வந்து அந்த படியெடுத்தல் நிகழ்வு வந்து என்ன ஆகுது அப்படின்னா தடுக்கப்படுது. சரியா, RNA polymerase from transcribing the operon in the presence of inducers such as lactose or allolactose. The repressor is inactivated by interactions with the inducer. அந்த ஓப்ரான் படியெடுத்தல் நிகழ்வை தடுக்குது. அதுக்கப்புறம் லாக்டோஸு, அல்லோலாக்டோஸ் போன்ற இந்த இன்டியூசர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெப்ரஸாராக அந்த இடத்துல செயல்படுது.
அதுக்கு அடுத்தது this allows the RNA polymerase to bind to the promoter site and transcribe the operon to produce LAC mRNA which enable the formations of the messenger RNA. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெசஞ்சர் ஆர்என்ஏவை வந்து என்ன பண்ணுதுன்னா உற்பத்தி பண்ணுது. ஆல் த ரெக்யூர் த என்சைம்ஸ் நீடட் ஃபார் லாக்டோஸ் மெட்டபாலிசம். திஸ் ரெகுலேஷன் ஆஃப் லாக்-ஓப்ரான் பை த ரெப்ரஸார் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நெகட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன். Is an example of negative control of transcription initiation. The lac-opran is also under the control of positive regulation as well. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் அலோஸ் ஆர்என்ஏ பாலிமரேஸ் அலோ பண்ணுது. அதுக்கப்புறம் பைண்ட் டு த ப்ரொமோட்டார் சைட்டில் போயிட்டு பைண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரைப் த ஆப்ரான் டு ப்ரொடியூஸ் லாக் எம்ஆர்என்ஏ. சரியா? அப்போ அந்த இடத்துல எதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது? லாக் எம்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் எனேபிள் த ஃபார்மேஷன். அதுக்கு அடுத்தது எம்ஆர்என்ஏ வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த லாக்டோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு தேவையான என்சைம்ஸை வந்து உருவாக்குது. அப்போது அந்த ரெப்ரஸார் மூலமாக ஓப்ரானில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ரெகுலேஷன் ஓப்ரான் பை ரெப்ரஸார் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நெகட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் இனிசியேஷன். அந்த இடத்துல டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து நடக்குது, அது தொடக்கம் நடக்குது. அப்புறம் லாக்-ஓப்ரான் இஸ் ஆல்சோ அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பாசிட்டிவ் ரெகுலேஷன். அப்போ லாக்-ஓப்ரானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாசிட்டிவ் ரெகுலேஷன் அப்படிங்கிறது கட்டுப்படுத்தப்படுது, சரியாக கண்ட்ரோல் பண்ணுது.